தனுஷ் நடித்த குபேரன்ற படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏற்கனவே டைட்டில் இஷ்யூ வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கார்மிகொண்ட நரேந்திரன் அவர் இந்த குபேரா அப்படின்ற பேரை வச்சு ஏற்கனவே அவர் படம் எடுத்து முடிச்சதாகவும் இந்த பேரை பயன்படுத்த உரிமை அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. நரேந்திரா இதை பற்றி இந்த படக்குழு கிட்ட சொல்லியும் இந்த படக்குழு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நேரடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கான நஷ்ட ஈடை நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்த படக்குழு நஷ்ட ஈடை வழங்கியிருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர் கமுலா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷனும் அமிகோஸ் கிரியேஷனும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. தனுஷ் கெரியர்லேயே பிக்கஸ்ட் பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் 5 லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஷூட்டிங் எடுக்கும் போதே இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜுமே எடுக்கிறாங்க. டப் பண்றது மட்டும் கன்னடம், மலையாளம் 2 லாங்குவேஜும் டப் பண்றாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. எடிட்டிங், டப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது போல சினிமா தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே.